மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், நம்முடைய ஆன்ம பயணம் நல்ல சுகமாக, சௌகரியமாக, ஆனந்தமாக, திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு 2 சக்திகள் எப்பவுமே இருக்கணும். அந்த 2 சக்திகள் தான் நமக்கு ஆபரணங்கள். அந்த 2 சக்திகள் எது அப்படின்னா, ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், 2வது வில் பவர். இந்த 2 நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே தவறு இல்லாம நேரத்துக்கு கம்ப்ளீட் ஆகும். தவறு இல்லாம நேரத்துக்கு கம்ப்ளீட் ஆகுது ஒரு செயல் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு ஒரு மிக சிறந்த அனுபவம் என்பது கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஞானம். அந்த ஞானம் நம்ம என்லைட்டன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தலாம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் மற்றும் வில் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு சரியான முடிவு எடுத்துக்கிறது அப்புறம் டீவியேட் ஆகாம நம்ம இருப்போம் பாருங்க, தட் இஸ் கால்ட் as செல்ஃப் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு சரியான சத்தியம், ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இன்னுமே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், இன்னுமே நான் பூண்டும் காளானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கடைபிடித்து தினந்தோறும் வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறோம் பாருங்க, தட் இஸ் கால்ட் as செல்ஃப் கண்ட்ரோல். எந்த சூழ்நிலை வந்தாலும் இன்னும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க பாருங்க, தட் இஸ் கால்ட் as செல்ஃப் கண்ட்ரோல். அப்படியே இருக்கணும். அதுவே நமக்கு அந்த சத்தியமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டது எல்லாமே சாப்பிடுறோம், வாய்க்கு வரது எல்லாமே பேசுறோம், சரி இல்லாத செயல்கள் எல்லாமே செய்யறோம். இந்த மாதிரி ஒரு பழக்கம் வரும்போது எந்த விதமான செயல்களும் கரெக்டா செய்ய முடியாது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்பது இருக்கவே இருக்காது. அடுத்தது வில் பவர். சத்தியம் என்ற அப்படின்றது தெரியும், எது தவறு எது சரி கிடையாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும், எது செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயமும் தெரியும். ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா வில் பவர் இல்லை அப்படின்னு சொல்லி. அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, இன்னிலிருந்து விட்டுடுறீங்க. நமக்கு வாழ்க்கையில சில டெஸ்ட் எல்லாமே வருது. அந்த டெஸ்ட் வரும்போது ஏதோ ஒரு ஹெல்த் இம்பேலன்ஸோ இல்ல மற்ற சமூகத்திலிருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸு இந்த மாதிரி வரும்போது அசையாம நம்ம இருப்போம் பாருங்க, தட் இஸ் கால்ட் as வில் பவர். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் வில் பவர் என்பது பெருமா யாருக்குமே வராது. மைடியத்துல எவ்வளவோ மைண்ட் மேல கிரிப் இருந்தா மட்டுமே வருது. சத்தியத்துடைய அனுபவம் இருந்தா மட்டுமே அதை கடைபிடிக்க முடியும். இந்த சத்தியம் என்பது எப்படி நமக்கு உணர முடியும் அப்படின்னா, அது வெறும் தியானத்தினால் மூலம் மட்டுமே நமக்கு அந்த சத்தியம் என்பது தெரியுது. ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் மெடிடேஷன் செய்வாங்க. அந்த 10 பேருக்கும் அந்த சத்தியம் என்பது தெரியும், ஆனா எனக்கு மட்டும் தெரியாது. 10 பேரும் சொல்லுவாங்க அசைவம் என்பது சாப்பிடக்கூடாது, பூண்டு காளானும் விட்டுருங்க, உங்களுக்கு அற்புதமான உடல் ஆரோக்கியம், மன அமைதி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் கேட்க மாட்டேனே. ஏன் அப்படின்னா எனக்கு அனுபவம் வரல. ஏன் வரல அப்படின்னா நான் தியானமே பண்ண மாட்டேன். இந்த கடைபிடிக்கிறது எப்படி, செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி வருது, வில் பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தினமும் தியானம் பண்ணும்போது 3ஆம் கண்ணுடைய அனுபவம் ஆகட்டும், இன்ட்யூஷன் ஆகட்டும், ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமாகட்டும், ஏதோ ஒரு வழியில் நமக்கு இந்த அனுபவம் மூலம் ஞானம் கிடைச்சால் அந்த ஞானம் தான் நமக்கு ஒரு டார்ச் லைட் ஆகும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு படி. எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ மைண்ட் கண்ட்ரோல் என்பது நல்லா வருது. இந்த மைண்ட் கண்ட்ரோல் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் எல்லாமே நல்லபடியா பண்ண முடியும் தியானத்தில். சத்தியம் எவ்வளவு தெரியுதோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நமக்கு நாம டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஜாஸ்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது 2வது விஷயம். ஆனா 1வது விஷயம், உங்களுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி வருது அப்படின்னா, ஓன்லி த்ரூ அப்சர்வேஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ். எனக்கு கோபம் வருது, எனக்கு துன்பம் வருது, எனக்கு ஆனந்தம் வருது, எனக்கு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வருது, நிறைய விஷயங்கள் எல்லாமே மனதில் ஓடும்போது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு ஃபீலிங் என்பது வரும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே சென்சிட்டிவ் ஃபீலிங்ஸ் கூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். எல்லாமே விட்டுட்டோம், ஒரு நாள் திடீர்னு நமக்கு அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா அது ஒரு நாள்ல வந்த ஒரு ஆசை கிடையாது. உள்ள சென்சிட்டிவா எப்பயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஸ்டார்ட் ஆயிருக்கு.
அந்த சென்சிட்டிவா இருக்கும் போதே உங்களுடைய மெடிடேஷன் தான் நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். அங்கேயே நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசையாக மாறி வெளியே வரதுக்கு முன்னாடியே நீங்க கட் பண்ண முடியும். தட் இஸ் ஹவு யூ வில் டெவலப் வில் பவர் த்ரூ மெடிடேஷன். சத்தியம் எவ்வளவு ஆழமான சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ ஜாஸ்தியா வில் பவர் என்பது இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரி இருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தீட்சையா இருக்கும்போது அது சில நாளுக்கு மட்டுமே இருக்கும். லைஃப் டைம் உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கிட்டா அது மேலேயே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வில் பவர் இருக்கு, எவ்வளோ ஆழமான பர்பஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பின்னாடியோட வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். வரலாறு அப்படின்னா என்ன? இங்கே உங்களுடைய சோல்ஸ் ஜெர்னி எல்லாமே தெரியும். இந்த பிறவில இந்த நாள் நான் இங்க வந்து இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ பிளான். ஜஸ்ட் இந்த பிறவிக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. ஒரு 10-20 பிறவியில சென்சிட்டிவா ஆரம்பிச்சு இந்த பிறவிக்கான ஒரு ஆசை, ஒரு ஃபோர்ஸு, ஒரு பவர் எல்லாமே எடுத்துட்டு வந்து நீங்க இருப்பீங்க. அந்த பவர் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த வரலாறு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க விடுவீங்களா? விடவற்றீங்க. அது ஆழமான சத்தியம் தெரிய 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 உங்களுடைய வில் பவர், செல்ஃப் கண்ட்ரோல ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்முடைய தியானத்துல மட்டுமே சாத்தியம். எப்போ நம்ம தியானம் என்பது செய்யறோமோ நம்முடைய மென்டல் எனர்ஜி, சைக்கிக் எனர்ஜி இது எல்லாமே ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வில் பவர், செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்போ இந்த வில் பவர் அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருக்குமோ நீங்க எது கடைபிடித்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது உடனே கம்ப்ளீட் ஆகும். இந்த 2 எனர்ஜிஸ் இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஈஸியா இருக்கு. வில் பவர், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருந்தால் மேனிஃபெஸ்டேஷன் கூட ஆகாது மாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க 10 வருஷத்துல இருந்தா நினைச்சிட்டே இருக்கு, இப்போது வரைக்கும் நான் என்னால பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி. ஏன் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்க எது நினைக்கிறீங்களோ அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆழமான ரீசனிங் ஆகட்டும், சத்தியம் ஆகட்டும், ட்ரூத் ஆகட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யல. அதுக்காக அது மேனிஃபெஸ்ட் ஆகல. பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு வேற வேலை வருது அப்படின்னு சொல்லி நீங்க போயிடுறீங்க. நீங்க எப்படி பண்றது? இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சத்தியங்கள் எல்லாமே உணரணும் அப்படின்னா வெறும் தியானத்தில் மூலம் மட்டுமே அது எல்லாமே சரியாகும் மாஸ்டர்ஸ். இங்க எல்லாமே வில் பவர், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே மைண்டோட எனர்ஜி, மைண்டோட கேப்பபிலிட்டிஸ். இது எல்லாமே இந்த மைண்டோட ஆக்ஷன் எங்கே வருது அப்படின்னா ஹார்ட்வேர், அதாவது இந்த பிசிக்கல் பாடி மூலமா நடைமுறைப்படுத்துறோம் இல்லையா? இந்த ஹார்ட்வேர் சரியா இருக்கணுமே. ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரெயின்ல ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா மூலம் மட்டுமே நமக்கு இந்த வில் பவர் ஜாஸ்தியாகி ஒரு ஃபோக்கஸ் என்பது நமக்கு கிடைக்கும். எப்போ தியானம் பண்றோமோ ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதோ தியானத்தின் மூலம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ரீஜன் ரிலாக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பாடியின் மூலம் கிடைக்கும். ஸோ எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ மைண்ட்ல செல்ஃப் கண்ட்ரோல், வில் பவர் அப்படின்ற குவாலிட்டிஸ் டெவலப் ஆகும். அந்த குவாலிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பிரெயின்ல இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ரீஜன் நல்லா ரிலாக்ஸ் ஆகி தேவையான சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் ரெடி ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் நாம் எல்லோரும் தியானத்தின் மூலம் தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம செயல்கள் எல்லாமே ஸ்பீடப் பண்ண முடியும். ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம மைண்ட் அன்ஷேக்கபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த 2 பவர்ஸும் மிக முக்கியமானது. இந்த 2 பவர்ஸும் நமக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தியானம் என்பது மிக முக்கியம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.